Hello students, in this video we will see about structures in C. Structure is a user-defined data type. Structure மாதிரியே union அப்படின்ட்டு இன்னொரு user-defined data type இருக்கு. We will see some differences before starting seeing this structure. ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னா இட்ஸ் a user-defined data type. மெமரி வந்து ஒவ்வொரு மெம்பருக்கும் தனித்தனியாக அலோகேட் ஆகிருக்கும். யூனியனில் வந்து எது லார்ஜஸ்ட் நம்பரோ அதில் அலோகேட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரக் ஸ்டூடெண்ட் இப்படி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுவோம். இதில் வந்து இன்ட் ரோல் நம்பர், இன்ட் மார்க்ஸ், கேரக்டர் நேம் ஆஃப் 20 இருக்குது. ஸோ இப்போ வந்து இதுக்கு இன்ட்னா 2 பைட்ஸ் வேணும், இதுக்கு 2 பைட் வேணும். கேரக்டரில் 20 இருக்குது, ஸோ 20. ஸோ மொத்தம் 24 பைட்ஸ் வேணும். மெமரி லொக்கேஷன்ஸ் அலோகேட் ஆகிருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து தனித்தனியாக அலோகேட் ஆகிடுது. அங்கே யூனியனில் வந்து எது லார்ஜஸ்ட், 20 லார்ஜஸ்ட். ஸோ லார்ஜஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக மெமரி வந்து அலோகேட் ஆகும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, மெமரிஸ் அலோகேட்டட் ஆஸ் பர் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈச் மெம்பர் ஹேஸ் ஓன் இண்டிபெண்ட் மெமரி. தனித்தனி இண்டிபெண்ட் மெமரி இருக்குது. யூனியனில் வந்து யார் லார்ஜாக இருக்காங்களோ அந்த அளவு தான் மெமரி அலோகேட் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டரிங் த வேல்யூ ஆஃப் தி மெம்பர் டஸ் நாட் அஃபெக்ட் தி வேல்யூ ஆஃப் அனதர் மெம்பர். ஒரு வேல்யூ மாற்றினா அடுத்தது எதுவும் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் யூனியன் ஷேர் பண்ணுறதுனால அஃபெக்ட் ஆயிரும். தென் இது வந்து நம்ம ஸ்ட்ரக்குன்னு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம். அங்கே வந்து யூனியன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அல்லாமல் மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன் வந்து சேமாக தான் இருக்கும். நவ் வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் சி. ஸ்ட்ரக்சர் இஸ் எ யூனியன் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப். We cannot initialize the structure in the definition ஏரியாவில், that is இந்த ஏரியாவில் நம்ம வந்து we cannot initialize பண்ண முடியாது. இன்னொன்று வந்து we cannot just access the members by using the names. டைரெக்டாக நேம் யூஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் நம்பர், மார்க்குன்னு டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஒன்லி we can access by using a special operator டாட் வச்சு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது நம்ம பின்னாடி உள்ள எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். இப்படி நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிடுறோம். டிக்ளேர் பண்ணிவிட்டு எப்படி இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்படி தனித்தனியாக இப்போ கார்னு இதில் ஒரு நேம் போட்டிருக்கேன்னா இந்த காருக்கு ஒரு நேம், எக்ஸ்ட்ரா நேம், நியூ நேம் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி தான் தனியாக இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஆக்சஸிங்கும் இந்த மாதிரி டாட் ஆப்ரேட் பண்ணி இந்த C1 டாட் இந்த இது சரியா. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஆக்சஸிங்கும் பண்ண முடியும். ஸோ now we will see the syntax. syntax பார்த்தீங்கன்னா எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரக்குங்கிறது கீவேர்ட் சரியா. பை யூஸிங் த கீவேர்ட் வி ஆர் ஸ்டார்டிங். இது வந்து ஸ்ட்ரக் நேம்ங்கிறது ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அது நேம் ஆஃப் த ஸ்ட்ரக்சர். உள்ளே வந்து கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி முடிச்சிடுறீங்க. இந்த இடத்துல செமிகோலன் ரொம்ப மேண்டேட்ரி சரியா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் எத்தனை டேட்டா டைப்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதோடைய வேரியபிள் நேம் இல்லைனா மெம்பர் நேம்னு சொல்கிறாங்க. ஸோ எதுனாலும் போட்டு செமிகோலனில் முடிச்சிடுறோம். ஸோ இங்கே வந்து மெயின் ஸ்ட்ரக்சரில் என்ன அப்படின்னா விதவிதமான டேட்டா டைப்பை நம்ம அறையில் என்ன பண்ணுவோம், சிங்கிள் டேட்டா டைப்பை தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நிறைய விதமான இன்ட்டு, கேரக்டர், ஃப்ளோட்டுன்னு எத்தனை டேட்டா டைப் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேமுக்குள்ளே போட்டுடலாம். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் சரியா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்படி தான் நம்ம வந்து அரேயை வந்து ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணுறோம். ஸ்ட்ரக் கீவேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து நான் வச்ச நேம் ஸ்டூடெண்ட். நீங்கள் எதுனாலும் ஸ்டூடு ஏதோ ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டீங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம். இதுக்குள்ளே என்னென்ன வேணுமோ அந்த எல்லா ஃபீல்ட்ஸையும் யூ கேன் புட் இன்ட் ரோல் நம்பர், இன்ட் மார்க்ஸ், கேரக்டர் நேம் ஆஃப் 20. இதோடைய நேம் என்ன அப்படின்னா ஈச் மெம்பர் ஹேஸ் செப்பரேட் ஸ்பேஸ் இன் மெமரி. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் ஸ்பேஸ் இருக்குது. இதை தான் நம்ம வந்து மெம்பர்ஸ் சொல்கிறோம், இல்லைனா அதோடைய வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம் சரியா. எப்படி முதல்ல இது வந்து குளோபலாக தான் ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ண பிறகு தான் இன்ட் மெயின் ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் வச்சுருக்கேன். அதை நான் எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரக் ஸ்டூடெண்ட் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணது, அதுக்கு ஒரு புது நேம் வச்சுருக்கேன் எஸ். ஸோ இனிமேல் நான் இன்ட் மெயினுக்குள்ளே எஸ்ஸை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் சரியா. ஸோ எஸ்ஸுங்கிறது எதை குறிக்குது, ஸ்டூடெண்ட்டை குறிக்குது. ஸோ இப்போ இதோடைய சைஸை கண்டுபிடிக்கணும். சைஸ்னால் என்னது, இது 2 2 20 மொத்தம் 24 வரணுமா. இதோடைய மெமரி சைஸை கண்டுபிடிக்கிற ஆப்ரேட்டர் வந்து இட்ஸ் அ பில்டின் ஆப்ரேட்டர், தட் இஸ் பில்டின் கீவேர்டு சைஸ் ஆஃப் எஸ்ன்னு போட்டு சைஸில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 24ன்னு வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமை எழுதுகிறோம் சரியா. இப்போ இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிளில் பாருங்கள்.
அதே மாதிரி கார்னு ஒரு ஸ்ட்ரக்கு போட்டிருக்கேன். அதில் வந்து 3 வேல்யூ இருக்குது. 2 கேரக்டர் ஃபீல்டும் ஒரு இன்ட் ஃபீல்டும் போட்டு வச்சிட்டேன். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், குளோபல் டிக்ளரேஷனில் தான் பண்ணுறோம். இங்கே தான் இன்ட் மெயின் வருது, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோன்னா, ஹவு யூ கேன் ஆக்சஸ் அண்ட் டிக்ளேர் ஆர் இனிஷியலைஸ் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது யூ கேன் ரைட் திஸ் எக்ஸாம்பிள். எப்படி நம்ம இனிஷியலைசிங் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்கு கார் வரைக்கும் இங்கேயே இருக்குது, இது எழுதிட்டுறேன். இதுக்கு நான் ஒரு புது பேர் வச்சு அதுக்கு ஒரு 3 ஃபீல்டு டபுள் கோட்ஸில் போட்டுறேன். கேரக்டராக இருந்தால் டபுள் கோட்ஸு, மற்றபடி இன்டீஜருக்கு டேரெக்டாக போட்டு செமிகோலன் போட்டு முடிச்சிடுறீங்க. அதே மாதிரி இதே ஸ்ட்ரக் காருக்கு இன்னொரு நேம் C2. ஸோ அகைன் அனதர் டேட்டா மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு அதாவது C3ன்னு போட்டு இன்னொரு இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு நான் 3 இதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த 3ஐயும் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள வேல்யூஸை நான் எடுக்கணும். அப்படி தானே ஆக்சஸிங் மெம்பர்ஸ் யூஸிங் டாட் ஆப்ரேட்டர் மட்டும் தான் எங்களை யூஸ் பண்ண முடியும். ஸோ கேரக்டருங்கிறதுனால எஸ் போட்டிருக்கேன், சரியா? எஸ்கே சீக்வன்ஸில் இது வந்து இன்ட்டுங்கிறனால டி போட்டாச்சு. பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் பண்ணுறதுல வந்து C1.brand. C1ங்கிறது எதை குறிக்குது, இந்த இடத்த குறிக்குது. இதில் உள்ள பிராண்டு, ஃபஸ்ட்டு பிராண்டு என்னது, BMW பிரிண்ட் ஆகணும். இப்போ C1.model அப்படின்னு எடுத்திங்கன்னா C1ங்கிறது முதல் காரை குறிக்குது, அதோடைய மாடல் என்னதோ அது பிரிண்ட் ஆகணும். இது XS, சரியா? அதுமாதிரி C1.airங்கிறது இந்த 2000 குறிக்குது. ஸோ இதே மாதிரி 3 விதமான C1, C2, C3 3க்குமே ஆன்சர் பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஆன்சர் டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் நம்ம வந்து how we can initialize and access data members. சரியா? In the next video we will be seeing array of structures and self-referential structures. Thank you.